வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நீங்கள் உடனே ஆச்சரியப்படுவீங்க, என்னது தயிரில் தீமைகள் நிறைந்திருக்கா? இது தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் தயிரை நம்ம ஆரோக்கியம் நினைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்குமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். தயிர் முழுமைக்குமே நமக்கு தீமை கிடையாதுங்க. ஆனால் நீங்கள் கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிரை சாப்பிட்றது, ஒரு சில சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்களோட தயிரை இணைத்து எடுத்துக்கொள்வது, இவை தான் உங்களுக்கு தீமைகளை ஏற்படுத்தும். அப்போ தயிரோடு நீங்கள் எந்தெந்த உணவுப் பொருட்களை சேர்க்கக்கூடாது, தயிரை எந்த மாதிரி முறையில் நீங்கள் எடுத்துக்கொள்வது நல்லது, தீமைகள் ஏற்பட்டுச்சுன்னா அதுல இருந்து நீங்க எப்படி விலகணும், எல்லாத்தையுமே நம்ம விளக்கமா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ குழந்தைகள் முதல்ல பெரியவர்கள் வரை அனைவருக்குமே விருப்பமான உணவாக தயிர் இருக்கு. நம்முடைய உணவு பட்டியலில் நாம கூட தயிருக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை தான் கொடுத்துருப்போம். ஆனால் நம்ம கால நேரம் பார்க்காம எல்லா நேரங்களிலுமே தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அதுதான் நமக்கு பல பிரச்சனைகள் ஏற்படுத்தும் அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிடுவதற்கு எது சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நம்ம தயிர் சாப்பிடுவது ரொம்ப ரொம்ப நமக்கு நல்லதுங்க. அது ஏன்னா நண்பகலுக்கு முன்பான நேரம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட ஒரு நேரம் இருக்கும், அந்த இன்பிட்வீன் கேப்ஸ், இன்டர்வல் டைம்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடைப்பட்ட நேரங்களில் நீங்க தயிர் சாப்பிடலாம். அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடிய தயிர் தான் உங்களுக்கு உடனே ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சு மருத்துவ நன்மைகளையுமே கொடுக்கும். அப்போ தயிரை எந்தெந்த நேரங்களில் நம்ம சாப்பிடக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லையா? ஸோ நம்ம காலையில வெறும் வயிற்றில் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி தயிரை எடுத்துக்கிறோம் அப்படின்னா முதல்ல இந்த பழக்கத்தை நம்ம மாத்திக்கிறது நல்லது. வெறும் வயிற்றில் நம்ம தயிர் சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி நீங்க சாப்பிடும் போது ரொம்ப நாள் நீங்க ஆரோக்கியமாக இருக்க மாதிரி தான் உங்களை உணர்வீங்க. கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா இது உங்களுடைய நரம்புகளில் இரத்த நாளங்கள்ல இறுக்கங்களை ஏற்படுத்தி அதன் மூலமாக ரத்த ஓட்டத்தை போதுமான அளவுக்கு உடல் உறுப்புகளுக்கு செலுத்தாம பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் பிரஷர், ரத்த அழுத்தத்தை உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு காரணமாக அமைஞ்சிடும். ஸோ காலையில் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிடக்கூடிய அந்த பழக்கத்தை நீங்க வச்சுக்காதீங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரங்களில் தயிர் சாப்பிடுவாங்க. இரவு நேரங்களிலுமே தயிர் சாப்பிடக்கூடாதுங்க. இரவு நேரங்களில் நீங்க தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சளி, காய்ச்சல், இருமல், தலைவலி, மூச்சு திணறல், சுவாசம் தொடர்பான தொந்தரவுகளான ஆஸ்துமா போன்றவையெல்லாம் ஏற்படும். அப்போ நீங்க ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சளி, இருமல் தொந்தரவுகள், சுவாசம் தொடர்பான ஆஸ்துமா பிரச்சனைகள், மூச்சு திணறல்லாம் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை நினைச்சு கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆகிடும்னா இன்னும் உங்களுக்கு அது அந்த சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை அதிகப்படுத்திடும். ஸோ காலையில் வெறும் வயிற்றிலும் இரவு நேரங்களையும் தயிரை எடுத்துக்கொள்ளாதீங்க. அந்த காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரங்களில் தயிர் சாப்பிடுங்க, அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தயிரை சூடுபடுத்தி சாப்பிடுவாங்க. தயிர் சூடுபடுத்த முடியுமா? தயிர் சூடுபடுத்த முடியும் தான். ஆனால் நீங்கள் அப்படி எடுத்துக்கொள்ளும்போது நல்லதான்னு கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் தயிரை சூடுபடுத்தினா என்னென்ன பிரச்சனை ஏற்படும் கேட்டிங்கன்னா தயிரில் நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் அதை சூடுபடுத்தும் போது அந்த நல்ல பாக்டீரியாக்கள் அழிஞ்சிறதால தயிர் உங்களுக்கு எந்த மருத்துவ நன்மைகளுமே கொடுக்காது. தயிரோடைய ஈரப்பதமான தன்மை தான் உங்களுக்கு சுவையை கொடுக்கும். அந்த ஈரப்பத தன்மை நீங்கள் தயிரை சூடு பண்ணும்போது போயிடும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுவையை ஒரு டேஸ்ட்டே தெரியாது. நீங்கள் இதெல்லாம் தெரியாமல் தயிரோட எண்ணெய், கருவேப்பிலை, கடுகு, மிளகாய் இதெல்லாம் நீங்கள் போட்டு சமைத்து டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட்டீங்கன்னா அது டேஸ்ட்டாக இருக்கும் தான், ஆனால் அது உங்களுக்கு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தயிரை நீங்கள் சூடுபடுத்தியும் சாப்பிடக்கூடாதுங்க. நீங்கள் தயிரை எந்த மாதிரி நிலையில் தான் இப்போ எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை நீங்கள் அப்படியே எடுத்துக்கணும். அதுதான் உங்களுக்கு நல்லது. அந்த உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது பார்த்தீங்கன்னா ஏதாவது சேர்க்கணும் கூட அப்படின்னா நீங்கள் சர்க்கரை மட்டுமே கலந்து சாப்பிடுங்க. அது மாதிரி சாப்பிட்டீங்கன்னா உடனடியாக உங்களுடைய உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக எனர்ஜி உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தயிரோட நீங்கள் இந்த சர்க்கரை கலந்து சாப்பிடும்போது சர்க்கரையிலையும் இயற்கையான அந்த சர்க்கரை தன்மை இருக்குங்க இல்லையா? ஸோ அதுதான் உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தயிரை நீங்கள் உரைய வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்றது இன்னும் நல்லது. உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீர், அந்த தெளிந்த நீரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதனால உங்களுடைய உடல் சூடு, தலை, சளி இது எல்லாமே உங்களுக்கு நீங்கிடும். நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஒரு சில பேர் தினமும் தொடர்ந்து தயிர் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடலாமான்னு கேட்டீங்கன்னா அது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. தயிர் நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டீங்க தினமும் அப்படின்னா அது உங்களுடைய ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுத்தக்கூடியதாக மாறிடும். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா உங்களுடைய உடலில் வீக்கங்களோ, அரிப்போ, அக்கி போன்ற பிரச்சனைகளோ உங்களுக்கு ஏற்படக்கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உடலில் கொலஸ்ட்ரால்ஸ் அதிகமாக சேரும்பொழுது ரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்பட்டு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் இதயத்துக்கு போகாததால் மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம்
வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பக்க விளைவுகள் ஏற்படலாம். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்பப்போ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் கூட உருவாகலாம். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிட்றத தவிர்த்துக்கோங்க. வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒரு வேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த ஒரு வேளையும் காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லது. தயிரை வந்து நம்ம எந்தெந்த உணவுப் பொருட்களோடு இப்போ இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது, அப்படி எடுத்துக்கிட்டால் என்னென்ன பிரச்சனை ஏற்படும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அந்த வகையில் நீங்கள் வெங்காயத்தோட தயிரை நீங்கள் இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. உங்களுக்கு தயிர் வெங்காயம் அல்லது ரைத்தா, தயிர் பச்சடி, வெங்காய பச்சடி இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உணவு பழக்கத்தை முதல்ல மாற்றிக்கிறது நல்லதுங்க. ஏன்னா தயிர் அப்படின்றது இயற்கையிலேயே நமது உடலுக்கு வந்து குளிர்ச்சி தன்மை அளிக்கக்கூடியது. வெங்காயம் அப்படி கிடையாது, அது நமது உடலுக்கு வந்து வெப்பத்தை அளிக்கக்கூடியது. தயிர் வெங்காயம் போன்ற தயிரும் வெங்காயம் கலந்த கலவையை நாம் அதிகமாக விரும்பி சாப்பிடக்கூடிய பட்சத்தில் அது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தோல் ஒவ்வாமை, தோல் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி உங்களுக்கு ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஸ்கின் டிசீஸையும் உண்டு பண்ணும், தோல் தொடர்பான குறைபாடுகளையும் ஏற்படுத்தும். ஃபார் எக்ஸாம்பிள் உடல் அரிப்பு, எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற இந்த மாதிரி தோல் தொடர்பான குறைபாடுகள் நமது உடலில் வந்து ஏற்படும்ன்றதை நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ வெங்காயத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாது. மாம்பழத்தையும் தயிரையும் ஒன்றா சேர்த்து நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. சின்ன சின்னதாக மாம்பழத்தை பீஸ் பண்ணி அது கூட தயிரை சேர்த்து சாப்பிடும் போது இனிப்பாக இருக்கும்னு நம்ம சாப்பிட்ருவோம். அது இனிப்பாக இருக்குன்றத எந்த விதமான மாற்று கருத்தும் நமக்கு இருக்க போகிறது கிடையாது. ஆனால் வெங்காயத்தை போலவே மாம்பழமும் நமது உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடியதான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தயிரோட நீங்கள் மாம்பழத்தை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா ஸ்கின் டிசீஸ், தோல் சம்பந்தமான நோய்கள், உங்களுடைய உடலினுடைய செயல்பாடுகள் தடைபடுதல், இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாம் தான் வந்து கவனமாக இருக்கணும். குறிப்பாக நீங்கள் மீனோட தயிரை எக்காரணம் கொண்டு ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளவே கூடாதுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, தயிர் அப்படின்றது புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருளுங்க. இது மாடுகள்லேருந்து பெறப்படுவதால் இது விலங்கு வகை புரதத்தை சேர்ந்தது. அதே போல் மீனிலுமே அதிக அளவு புரதம் இருக்குது, இதுவுமே விலங்கு வகை புரதம் தான். நாம் எப்போதுமே ஒரு விலங்கு வகை புரதத்தை சாப்பிட்றோம்னா இன்னொரு விலங்கு வகை புரதத்தையோ அல்லது தாவர வகை புரதத்தை எடுத்துக்கொள்ளும் போது இன்னொரு தாவர வகை புரதத்தையோ சேர்த்து சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி எடுத்துக்கொள்ளும் போது நமது உடலில் அது பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்திடும், சரியாக செரிக்காது. அப்போ தயிரோட நீங்கள் மீன் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா அஜீரண கோளாறு ஏற்படுவதோட வயிறு தொடர்பான நிறைய உடல் உபாதைகள், நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு ஏற்படக்கூடும். நிறைய ஸ்கின் டிசீஸ், தோல் தொடர்பான குறைபாடுகளும் ஏற்படும். ஆங்காங்கே வெண்மை நிற திட்டுக்களும் உங்களுடைய தோள்களில் வந்து உருவாகும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். தயிரோட நீங்கள் வந்து எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள், ஆயில் ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. ஸோ குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம உணவுகள் சாப்பிடும் போது சைடிஷாக எடுத்துக்கணும்னு நினைப்போம். அதுவே முதல்ல நமக்கு தீமை விளைவிக்கக்கூடியது தான், கொலஸ்ட்ரால் பிரச்சனைகளை இது ஏற்படுத்தும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய உணவை நம்ம தயிரோடு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அது செரிமானத்தை வந்து நமக்கு தாமதப்படுத்துறது மட்டும் இல்லாமல் நம்ம விரைவில் சோர்வடைய வச்சிடும். ஏன்னா எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய அந்த உணவுகள் எல்லாமே புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய தயிர் போன்ற உணவுகளோடு சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த எண்ணெய் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்டதுக்கப்புறம் தயிரோடலாம் நீங்கள் லஸ்ஸி எல்லாம் இந்த மாதிரி நிறைய ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிறீங்கன்னா வெகு விரைவில் உங்களுக்கு தூக்கம் வருவதற்கான காரணம் கூட அதுதான். உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஷன் ஆகிடுவீங்க, ஒரு மாதிரி தூக்கம் வர மாதிரி ஆகிடும், சோர்வாக அடைஞ்சிருவீங்க, நீங்கள் சுறுசுறுப்பாகவே இருக்க மாட்டீங்க. அப்புறம் உங்களோட வேலைகளை நீங்கள் செஞ்சு முடிக்க முடியாமல் போயிடும். ஸோ உளுத்தம் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பால், இது கூட நீங்கள் தயிரை வந்து எடுத்துக்கொள்ளக்கூடாதுங்க. நம்ம வந்து தயிரோடு எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை காட்டிலும் எடுத்துக்கொள்ளாத உணவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கொள்ளக்கூடாத உணவுகளை கவனமாக இருக்கணும். ஸோ என்னதான் தயிர் வந்து ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் இப்போ நீங்கள் இந்த பதிவில் பார்த்துருப்பீங்க தயிரில் எந்தெந்த அளவுக்கு தீமைகள் இருந்திருக்கு அப்படின்றத. ஸோ தயிரோடு சேர்க்கக்கூடாத உணவுப் பொருட்களை சேர்க்காம தயிரை வந்து கரெக்டான டைமில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய நன்மைகளை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்க. அளவுக்கு அதிகமாகலாம் தயிரில் எடுத்துக்கொள்ளாதீங்க, அளவாக எடுத்துக்கொள்ளுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.